இன்றைக்கி பீட்ரூட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை இந்த மாதிரி வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க, கேரட் சீவுறதை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கடுகு போட்டுலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் பொரியிறதுக்காக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது நம்ம 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தோடு வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 4ஆக கீறி, அதை வந்து 2ஆக கீறிட்டு அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கலரில் சேரும் போது பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னா எல்லாமே ஒரே கலரில் மாறிடும். ஸோ அதனால் பார்த்த உடனே எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக வந்து ஒரு கருவேப்பிலை சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தோடு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் வந்து உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்ப்பேன். இப்போ நீங்கள் இப்படி துருவுறனால என்ன ஆகும்னா ஈஸியாக வெந்துடும் சீக்கிரமே. அதுக்காக தான் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவின கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துச்சு. வந்தவுடனே நான் துருவி வச்ச எல்லா பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 1/2 டம்ளர், அதாவது ஒரு 50 ml தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் வேகிறதுக்காக, வெங்காயம் பீட்ரூட்டு எல்லாமே வேகிறதுக்காக. தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மீன் டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய், இவ்வளோ பீட்ரூட்டுக்கும், இது ஒரே ஒரு பீட்ரூட் தான் பாருங்கள், ஒரு சட்டி நிறைய வந்துடுச்சு. இது வேகிற நேரத்தில் நம்ம வந்து இப்போ நான் வந்து தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு லேசாக வந்து அதை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காவை ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடு சேர்க்குறதுக்காக லாஸ்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜில் இது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி போட்டு அதை ஒரு கிண்டி இறக்கணும். அதுக்காக இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதுக்காக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாகவே ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்க்க தான் வந்து பாத்திரம் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. இது வெந்து வரும்போது உங்களுக்கு குவான்டிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் நான் சின்ன பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்திருக்கேன் நான். நான் இன்றைக்கி சின்ன முடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதில் அரை முடி தேங்காயும் ஜீரகமும் வந்து நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ஓரளவு கலர் மாதிரி வந்துருச்சு, அப்போவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து நான் அதை போட்டு அப்படியே எல்லா சைடும் வந்து படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நான் வந்து இறக்கிக்கிறேன். இது நான் கிண்டி விடும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 2 பிட்டு வந்து அரையாத தேங்காய் இருந்தது, அதையும் நான் எடுத்துட்டேன் இந்த மீன் டைமில். ஏன்னா அது இருந்தால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு கலர் அண்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? கலர் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. உப்பு இனிப்பு எல்லாமே இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.